முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, பல முறை உனக்கான நல்லதை சொல்றதுக்காகவும் செய்யறதுக்காகவும் ஓடி வந்த என்னை அலட்சியம் செஞ்சதால தானே இப்போ எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது நான் சொல்றதை கேட்டு நடக்க பழகு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நானும் என் வேலும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருக்க போறோம். நீ போற வழியில, நீ வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை என் அருளால் நீக்கி உனக்கான நல்லதை நானே செஞ்சு தருவேன். உன் குடும்பத்துல யாராவது ஒருவர் என் மீது பக்தியோடு இருந்தாலே அதற்கான மிகப்பெரிய பரிசை குடும்பம் முழுமைக்கும் நான் கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் என்னுடைய வேலு பாதுகாப்பா பத்திரமா கவசமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என் வேல் உங்களை சூழ்ந்திருக்கும் போது இனி எந்த தீமையும் நெருங்க வாய்ப்பே இல்லை என் செல்வமே. உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் ஒளியாக மாற்றி கொடுப்பேன் நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றி எந்த கஷ்டமும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போறேன். நீயும் உன் வழியை நேரா மாற்றிக்கொண்டு உனக்கான நல்லதை மட்டும் செய்ய தயாராகு. இப்போ உன் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய அருளால இது எல்லாமே சரியாக போகுது. நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் பெரியதாக இருந்தாலும் அது நீண்ட நாட்கள் உன்னை நிரந்தரமா நீடிக்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். எந்த தடையும் தடங்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கிறேன். உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே. நம்பிக்கையோடு இரு. என் வேல் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை மலரச் செய்யும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த பயமும் வேண்டாம் என் செல்வமே. அழியாத நம்பிக்கையோடு நீ இருந்தீனா இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிடாம காப்பாத்துவேன். உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகும் நீ ஏன் வருத்தப்படுற? இனி நீ வருத்தமோ வேதனையோ கொள்ளாத அளவுக்கு எல்லா வகையிலும் என் ஆசீர்வாதங்களை நான் உனக்காக அள்ளி கொடுக்க போறேன். நீ என்னை வணங்கியதுக்கும் நீ பொறுமையா இருந்ததற்குமான பலனை இப்போது பெறப்போகிறாய் என் செல்வமே. நான் உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வந்தது கூட தெரியாம நீ ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. நீ என்னை கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும், என்ன நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை கண்டிப்பா பார்க்க வருவேன். இப்போதும் அப்படிதான் உன் வாழ்க்கையில உனக்கு ஒளியாக நான் இருந்து உன் துன்பங்களை போக்கி உனக்கான இன்பங்களை தர வந்திருக்கேன். நீயும் உன் குடும்பமும் இன்பமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உன் முயற்சி இனி ஒருபோதும் வீண் போகாது. நீ என்ன நினைச்சாலும் அதை என் அருளால் உனக்கு நல்லதாய் நடத்தி முடிப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா நல்லதே உனக்கு நடக்கும் என் செல்வமே. உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும்படியும் எந்த துன்பமும் எந்த வகையிலும் உன்னை நெருங்காத அளவுக்கும் இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாத்த போறேன். கண்களில் கண்ணீர் வடிக்காம எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ பழகு. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே அவன் வாழ்க்கையில என்ன நடக்கணும், அவனுடைய முடிவு காலம் எப்போது என எல்லாமே அப்போதே தீர்மானிக்கப்பட்டுவிடும். அப்படிதான் இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இன்பமும் துன்பமும் கூட எப்பவோ உன் வாழ்க்கையில நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. கண்டிப்பா உன் கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதிர்காலத்தை நினைச்சு நீ ஒருபோதும் பயம் கொள்ளாதே. நீ எதிர்காலத்துல என்ன ஆகும் நினைச்சு கவலைப்படுறியோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்வழியையும் நானே காட்ட போறேன். இந்த நிகழ்காலத்தை நீ சரியா வாழ்ந்துட்டீனா எதிர்காலம் அழகானதாக அற்புதமானதாக நிச்சயம் இருக்கும். எதையும் யோசிச்சு செயல்படு. கண்டிப்பாக உன் நிலைமை மாறும். நிறைய சிரிக்கும் போது உன்னுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீனா கஷ்டங்கள் மறைந்து கரைந்து காணாமல் போய்விடும் என் செல்வமே. நீ இத்தனை நாளா காத்திருந்ததுக்கும் பொறுமையா என் மீது பக்தி செலுத்தியதற்கும் பரிசாக தான் இப்போது உன் வாழ்க்கையை குறிஞ்சிப்பூ போல மலரச் செய்ய போறேன். பூக்கள் மலர்ந்திருக்கும் போது அது பார்க்கறதுக்கு எப்படி அழகாக காட்சி தருமோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ சந்தோஷத்தோடு சிறப்பாய் வாழ போற. உன் மனசுல நீ மகிழ்ச்சியாகவும் உன் உதட்டில் நீ புன்னகையோடும் இருப்பதற்கு என்னாலான எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் செய்ய போறேன்.
இனி உன் வாழ்க்கையில எந்த தடையும் தடங்களும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் கண்ணீரை தொடச்சு உனக்கு துணையாக நானே இருக்கும்போது இனி எந்த சோதனை வந்தாலும் அது எல்லாமே தானாக உன்னை விட்டு விலகி போயிடும். எந்த பிரச்சனையும் கவலையும் உன் வாழ்க்கையில நீண்ட நாட்கள் நீடிக்க நான் விடமாட்டேன். நான் உன் கூட உனக்கு துணையாக உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய முற்பிறவி சிந்தனைகளும் செயல்களும் உன் பாவ வினைகளும் எல்லாமே தீந்து போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி தான். ஏன்னா மகிழ்ச்சியை யாருக்கும் கடனாக கூட கொடுக்க மாட்டாங்க. நீயாகவே எப்போதும் மகிழ்ச்சியா மனநிறைவோடு நிம்மதியாக இருக்க தயாராகு. வாழ்க்கையில எது வந்தாலும் போனாலும் நீ ஒருபோதும் கலங்கவோ அதில் மூழ்கிடவோ கூடாது. என்ன நடந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட தயாராய்க்கோ என் செல்வமே. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட அவசியமே இல்லை. கண்டிப்பா உன் கஷ்டங்களை காணாம போக செஞ்சு உனக்கு இஷ்டமான நீ ஆசைப்படுற நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நானே நடத்தி முடிப்பேன். எத்தனை முறை நீ என்னை வணங்குற, ஒரு நாளைக்கு எத்தனை முறை முருகா முருகான்னு என் பேரை சொல்றேன்னு எனக்கு முக்கியம் இல்லை. நீ எந்த உள்ளத்தோடு இருக்க, எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்க, என்ன நல்ல செயல்களை செய்கிறாய் என்றுதான் நான் எப்போதும் பார்ப்பேன். நீ எப்பவுமே நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக, நல்ல சிந்தனையோடு கூடிய மனிதனாக இருந்துவிடு. தட்டப்படாத தங்கம், தட்டி தட்டி அடிக்காத தங்கம் ஆபரணமாக ஆவது கிடையாது. அதே போல துளையிடப்படாத மூங்கில் மரமும் புல்லாங்குழல் ஆவது கிடையாது. உளியின் வலிக்கு பயந்த கற்கள் சிற்பமாக ஆவது கிடையாது. ஆக மொத்தத்துல சிரமப்படாம சிகரத்தை தொட முடியாது என் செல்வமே. தங்கத்தை தட்டி தட்டி அடிச்சு செதுக்கி தான் அழகான ஆபரணமாக மாற்ற முடியும். மூங்கில்களில் ஓட்டை போட்டு துளையிடப்படும் போதுதான் அது புல்லாங்குழலா அழகான இசை தரக்கூடிய கருவியாக மாறும். அதே போல கல்லை உளிய வச்சு அடிச்சு செதுக்கி உதிர்த்து விடும்போதுதான் தேவையற்ற விஷயங்கள் உதிர்ந்து போய் தேவையான அழகான சிற்பமான சிலை உருவாகுது. அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உன் வாழ்க்கையில தட்டி செதுக்கி உளிய வச்சு உதிர்த்து விட்டு நல்லதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்ல அழகான சிற்பமாக உன் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக நீ வாழுவாய் என் செல்வமே. நீ எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் யாரும் உன்னை பாராட்டுறது கிடையாது, யாரும் உன்னை பெருமையா பேசுறதும் கிடையாது, உன் நல்ல குணத்தை பத்தி நினைக்கிறதும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் தான் இப்போ சரி செஞ்சு உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற வந்திருக்கேன். நீ செய்த நல்ல செயல்கள் இப்போதைக்கு உனக்கு உடனடியாக பலனை கொடுக்கலினாலும் கூடிய சீக்கிரம் வெற்றியாக மலரப்போகுது. உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் உன்னை வழி நடத்த போறேன். வார்த்தைங்கிறது ஏணி போல, ஏணியை வச்சு மேலே ஏறவும் முடியும், மேல இருந்து கீழே இறங்கவும் முடியும் அல்லவா? அதே போலதான் நீ பேசுற வார்த்தைகள் பவ்யமா பணிவானதா பொறுமையானதாக இருந்ததுன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலையும் உன்னை உச்சத்தை தொட வைக்கும். அதுவே நீ பேசுற வார்த்தைகள் தப்பாகவோ தவறாகவோ கோபமாகவோ ஆங்காரமாகவோ அகங்காரத்தோடோ இருந்ததுன்னா அது உன்னை கீழே இறக்கி விடுறது போல வாழ்க்கையை தாழ்த்தி விடுமேன் செல்வமே. எப்பவும் எல்லார்கிட்டையும் பணிவா பொறுமையா நிதானமா பேச கத்துக்கோ. வாழ்க்கையில தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், தான் எப்படியாவது ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையோடு தான் எல்லா மனிதர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி உனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் உனக்கு எந்த வாய்ப்பை எப்போ கொடுக்கணும்னு தெரிஞ்சு அதை அழகாக உன் கையில் ஒப்படைக்க தான் நான் வந்திருக்கேன். நீ என்ன முயற்சி செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில வெற்றியே கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நீ நிற்க ஆரம்பிச்சினா உன்னை ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தயங்குவார்கள் அல்லவா? முள்ளு காலில் குத்திருமேன்னு உன்னை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு நீ எல்லாருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நடந்துக்க கத்துக்கோ. உன்னை மதிக்கிறவங்க கிட்ட பணிவா நடந்துக்கோ. உன்னை அலட்சியமா மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட
காலில் குத்தக்கூடிய முள்ளாக பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு நீ இருந்துக்கோ. எப்போதும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வாழக்கூடிய பிள்ளைகள் தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியா வாழ்வதற்கும் என் துணை எப்போதும் இருக்கும் என் செல்வமே. இப்போ அப்படிதான் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறேன். நீ கேட்டதெல்லாம் கிடைச்சு உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன் செல்வமே. வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். ஆனா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத விட எவ்வளவு கஷ்டத்திலும் நீ யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதுதான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றி. எப்பவுமே உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களை ஏமாத்தியோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தியோ அடுத்தவங்களை துன்புறுத்தியோ நீ சந்தோஷம் அடையாம நீயாகவே உன் கஷ்டங்களை தீர்க்க பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செஞ்சீனா அதுதான் நற்காரியமாக உனக்கான நல்பலனை கொடுக்கும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட அவசியமில்லை. நீ கற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் புகழும் பெருமையும் தேடி கொடுக்க போது யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ செஞ்ச தானமும் தர்மமும் உன்னை விட்டு விலகாம அதற்குரிய பலனை உனக்கு கொடுத்தே தீரும். பெத்தவங்களுக்கு சோறு போடாதவங்க ஊர் மொத்தத்துக்கு சோறு போட்டாலும் அவங்களுக்கு புண்ணியங்கிறது கடுகளவுக்கு கூட கிடைக்காது. இந்த அப்பன் முருகன் என்னையே நம்பி வாழக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம நீ மனம் மகிழும்படியும் மன நிறைவோடு நிம்மதியா வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் உன்னுடைய பொறுப்பையும் சரியா புரிஞ்சு உணர்ந்து நடந்து கொள் என் செல்வமே. இன்றைய காலகட்டத்துல உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுன்றதை சரியா முடிவெடுத்து நிதானமாக கவனமாக செயல்களை செய்ய பழகு.